சிறைங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கொடுமையான ஒரு இடம்தான். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அது எப்பேற்பட்ட ஜாம்பவானாக இருந்தாலும் சரிதான். அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு கரண்டில் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், ஏற்கனவே இருந்த முதல்வர்களாக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கர்நாடகா முதல்வராக இருந்த எடியூரப்பாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கிய அரசியல் புள்ளிகளாக இருக்கட்டும், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சிறைக்குள்ளன்னு போயாச்சு அப்படின்னா அந்த சிறை அனுபவம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே மிகுந்த ஒரு மன வேதனையை கொடுக்கும். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ அரிநடர் வந்து உடம்புல எந்த நேரமும் தங்கத்திலே இருந்தார் அப்படிங்கிறதுக்காக பணம் செலவு பண்ண அதுக்காக வந்து அரிநடருக்கு தங்கத்திலே தட்டில் சாப்பாடு கொடுத்தாலும் சிறை தானே. அந்த மன உளைச்சலுங்கிறது வந்து வார்த்தைகளே கிடையாது. இப்போ எனக்கு வசதிகள் இருக்குது, எனக்கு அந்த பொருளாதாரத்தை வச்சு ஏதோ என்னால் வழக்கறிஞரை சந்திக்க முடியுது. என்னோட அன்பு மனைவி மஞ்சு வந்து என்னை வந்து எனக்கு வேணுங்கிற தேவையான விஷயங்களை எனக்கு பார்க்குறாங்க, உதவி பண்ணுறாங்க, வேணுங்கிற பொருட்களை வாங்கி கொடுக்குறாங்க. இது எல்லாமே வசதிகள் இல்லாத ஒரு சிலர் வழக்கில் மாட்டக்கூடிய நபர்கள் இருக்காங்க, அப்பாவிகள் வழக்கில் மாட்டக்கூடியவங்க இருக்காங்க, உண்மையிலே குற்றமே செய்யாதவங்க சிறைக்குள்ளே இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நரக வேதனையை தான் இன்றைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நார்மலாக நம்ம படுக்கிறது இப்படி தூங்குவோம் அல்லது இப்படி படுப்போம். ஆனால் சிறைக்குள்ளே வந்து ஒரு கழிச்சி படுக்கிற அளவுக்கு உள்ள இடம், அதாவது ஒரு 30 பேர் படுக்கக்கூடிய இடத்துல 150 பேரை படுக்க வைப்பாங்க. அப்போ அது வந்து அவங்களுக்கு ஒழுங்காக கூட ஒரு நிம்மதியாக தூங்க முடியாத ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அவங்க அந்த இடத்துல மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ அவங்க ஏதாச்சும் அங்கே உள்ள ஜெயிலில் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டோ, ஜெயிலை பெருக்கிறதுக்கோ, ஜெயில் பாத்ரூம்களை கழுவுறதுக்கோ, அந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடிய வேலைக்கு கஷ்டம். அவங்களுக்கு இன்னும் மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பணம் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த சொகுசோ மற்ற விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. கர்நாடகா சிறையை பொறுத்த மட்டும், தமிழ்நாட்டு சிறையை பொறுத்த மட்டும் வந்து நான் இருந்த இடங்கள்ல எனக்கு வந்து ஹை செக்யூரிட்டி இதில் தான் வச்சுருந்தாங்க. பெங்களூர் பரப்பனகரையுமே ஹை செக்யூரிட்டி இதில் தான் வச்சுருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து இப்போ நான் இருக்கிற பிளாக்கில் என்னை தனி சிறையில் தான் வச்சுருந்தாங்க. அங்கே எதுவுமே இருக்காது. ஒரு கீழே விரிக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட்டு கொடுப்பாங்க, போர்த்திக்கிறதுக்கு ஒரு போர்வை மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது ஜெயிலுக்குள்ளது தான். ஏன்னா எனக்கு வந்து 10 நாள் கஸ்டடி அந்த மாதிரி போகிறதுனால, அல்லது ஒரு 2 நாள் கஸ்டடின்னு போகிறதுனால என்னோடய திங்ஸும் நான் நிறைய எடுத்துகிட்டு போகலை. அப்போ அந்த ஒரு 8க்கு 10 ரூமோ அல்லது 10க்கு 12 ரூமோ, இந்த சைஸ் தான் ரூமே, சின்ன ரூமு தான். அதுக்குள்ளே அந்த ஒரு சின்ன டாய்லெட் இருக்கும், அவ்வளோதான். தண்ணி வசதி கூட எந்த நேரமும் தமிழ்நாட்டில் உள்ளதுலலாம் வரல. அப்படி இருக்கக்கூடியது தான். இப்போ நான் போயிருக்கும்போது எனக்கு வந்து அது பாளையங்கோட்டை சிறையாக இருக்கட்டும், புழல் ஜெயிலாக இருக்கட்டும், மதுரை ஜெயிலாக இருக்கட்டும், ஒரு தனி ரூமு தான். எந்த வசதியுமே எனக்கு கொடுக்கல. எனக்கு அங்கே ஒரு 4:30-5 மணிக்கெலாம் லாக்அப் பண்ணிடுவாங்க. தனி ஆளாக தான் இருந்தேன். ஒரு 6-7 செல் இருக்கும். அந்த 6-7 செல்லையுமே நான் ஒரு ஆள் மட்டும்தான் அந்த பிளாக்கில். வெளியில் போலீஸ் இருப்பாங்க, அவ்வளோதான். பேச்சு துணை கூட நமக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சித்திரவதை தான், கொடுமை தான்.